இப்போது சில அன்பர்கள் ஹிந்தி வார்த்தையை தமிழ்லேயே எழுதி காமி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் இப்போது தமிழ்லேயே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷில் நான். இப்போ நான்னு தமிழில் சொல்கிறோம். அது ஹிந்தியில் மே அப்படின்னும். மே அது மேன்னு ஒரு வார்த்தை தமிழில் எழுத முடியாது. அதனால் மைன்னு எழுதியிருக்கேன் நான். பார்த்திங்கன்னா மைன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. அது நம்ம சொல்லும்போது மே எப்படி சொல்லணும்? மே மே ஆவுங்கா, மே ஜாவுங்கா, நான் வருவேன், நான் போவேன். மே சோ ரஹா ஹூம், நான் தூங்குறேன். மே புரியுதுங்களா? மேன்னு நான் எழுதியிருக்கேன், இருந்தாலும் மேன்னு சொல்லணும். ப்ரொனவுன்சியேஷன் முக்கியம். இப்போ அடுத்த வார்த்தையை பார்ப்போம். யூ, நீ. இப்போ நீன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு ஃப்ரெண்டை நீ வாப்பா, நீ வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃப்ரெண்டு தான் சொல்லணும். அது வேறு இப்போ கொஞ்சம் மரியாதைக்குரிய ஆளுங்களை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆப்புன்னு சொல்லணும் இல்லையா. இப்போ இதை முதல்ல கவனிப்போம். யூ, நீன்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் தும் அப்படி சொல்லுவோம். தும், தும். புரியுதுங்களா? யூ அல்லது நீக்கு தும்னு சொல்லுவோம். இப்போ நாம், நாம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். அதுக்கு ஹிந்தியில் ஹம், ஹம்னு சொல்லுவோம். ஹம். ப்ரொனன்சியேஷன் பாருங்கள், ஹம். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். நானுக்கு மே, யூ, நீக்கு தும். சரிங்களா? நாமுக்கு ஹம். அது மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 3 வார்த்தை இன்னும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தமிழில் எழுதி காமிக்கிறேன். நம்ம என்ன தான் நம்ம எழுதி படித்து எல்லாம் பண்ணினாலும் நீங்கள் பேசி பழகணும். பேசினா தான் பழக்கம், பேச்சு பழக்கம் வரும். இப்போ நான் கன்னடா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நானும் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன். அவங்க என்ன நினைப்பான்லாம் நான் யோசிக்கிறதே கிடையாது. நான் பாட்டுக்கு பேசுவேன். அவங்களுக்கு சந்தோஷம்தான், சரி இந்த ஆள் கன்னடாவில் பேசுகிறான் அப்படின்னு. நான் ஹிந்தி பேசுவேன், மராட்டி பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன், மலையாளமும் பேசுவேன். இப்போ கன்னடா கற்றுட்ருக்கேன். தெலுங்கு கற்றுக்காமல் விட்டேன், அது ரொம்ப வருத்தம். ஸோ நிறைய பாஷை கற்றுக்கணும் நம்ம. அது பேசி பேசி தான் வரும், பேசாட்டா வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள். மே, மே, தும், ஹம். இதான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். தேங்க்யூ. ஆல் தி